Hi friends, welcome back to Vishmaya Kudal. இன்னைக்கு வந்து என்னோட monthly skincare routine video தான் இதுல பார்க்க போறீங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க டே ரொட்டீன்ல போடுறதை விட எங்களுக்கு தனியா skincare routine அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஸ்கின்கேருக்கு நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போறேன். ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் வைப்ஸோட ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். அதுவும் மூணு ப்ராடக்ட்ல மூணு ஸ்டெப்ஸ்ல ரொம்ப ஈஸியா இந்த மந்த்லி ஸ்கின் கேர் வந்து பண்ணிடலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து க்ரீன் டீயோட ஃபேஸ் மாஸ்க்கு, அடுத்தது இது வந்து க்ரீன் டீயோட ஃபேஸ் வாஷ், அப்புறம் குட் வைப்ஸோட ஒரு ஃபேஷியல் ஆயில். ஸோ இது எப்படி வந்து நம்ம இது 3 எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இது எப்படி நம்மளோட ஃபேஸில் ஒர்க் ஆகுது, அது எல்லாமே வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் வந்து என்னோட ஃபேஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக வெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த க்ரீன் டீயோட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். இது வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து கிளென்ஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து கிளென்சிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ஜென்ட்லா வந்து என்னோட ஃபேஸ் வந்து மசாஜ் பண்ணதுலேயே நம்ம ஃபேஸ்ல உள்ள அந்த டர்ட்ஸ் எல்லாமே வெளில வந்திருக்கும். இப்போ ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து கிளென்சிங் முடிச்சதுக்கு அப்புறமே நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இப்போ வந்து ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். நீங்க வந்து நல்ல ஈரம் இல்லாம தொடச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளோட செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபேஷியல் பண்ண போறோம். நம்ம அதுக்கு குட் வைப்ஸோட அர்கன் ஃபேஷியல் ஆயில் வித் கோல்டு லீவ்ஸ் இதுதான் வந்து யூஸ் பண்ண போறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது, இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து யூஸ் பண்ண போறது குட் வைப்ஸோட அர்கன் ஃபேஷியல் ஆயில் வித் கோல்டு லீவ்ஸ் இதுதான் வந்து யூஸ் பண்ண போறோம். இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பத்தி கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். இந்த குட் வைப்ஸோட ஃபேஷியல் ஆயில் பாத்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுது. அதுக்கப்புறமா என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு நிறைய ஃபேஸ்ல வந்து போர்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேஷியல் ஆயிலே போதுங்க, உங்களோட போர்ஸ்லாம் வந்து நல்லா டைட்டன் பண்ணும். இன்னொன்னு இது எந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப wrinkles இருக்கு, அடுத்தது வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோட வீடியோவோட பிகினிங்ல சொல்லியிருந்தேன் மந்த்லி ஒன்ஸ் வந்து போட்டா போதும் அப்படின்னு. நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறைய மசாஜ் கொடுக்க போறோம், அதனால மந்த்லி ஒன்ஸ் போதும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க ஜஸ்ட் இந்த ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் பேக் தான் போட போறீங்க அப்படின்னா மந்த்லி ட்வைஸ் இல்லைன்னா 10 days ஒன்ஸ் வந்து நீங்க இதை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, அதுக்கப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் ஆயில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்றதுக்கு மட்டும் சில ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது முன்னாடியே நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிடுறேன். ஏன்னா ஃபேஷியல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்ப அதை சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் வந்து லென்த்தா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போற ஃபேஷியல்ல வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, அது ஒண்ணா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்போதுமே நீங்க வந்து மசாஜ் பண்றப்ப இந்த மாதிரி டவுன்ல வந்து பண்ணிடக்கூடாது, உங்களுக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப இழுத்துரும் சீக்கிரமாவே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்படி பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் என்னோட கன்னத்துல பண்ண போறேன். கன்னத்துலயும் நீங்க வந்து கண்ணாப்னான்லாம் தேய்க்க கூடாது. ஸோ கீழே இருந்து மேல வர மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். அடுத்தது நான் என்னோட அப்பர் லிப்ஸ் இந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். அப்போ வந்து நான் இப்படி கையை வச்சுப்பேன். கையை வச்சுட்டு இப்படி
சோ இப்படி பண்ணோம்னா இந்த இடத்துல மசாஜ் வந்து நமக்கு ஆகும். அதுக்கும் அடுத்தது நான் என்னோட நோஸ்ல வந்து இந்த மாதிரி பண்ணிப்பேன், ஒரு சர்க்குலர் மோஷன்ல வந்து நோஸ்ல பண்ணிப்பேன். அடுத்தது வந்து என்னோட ஃபோர்ஹெட்ல இந்த மாதிரி பண்ணிக்க போறேன். நான் பண்ணிட்டு லாஸ்டா தான் வந்து ஐக்கு நல்ல ஒரு சர்க்குலர் மோஷன்ல வந்து ஒரு ரொம்ப ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஃபேஷியலை வந்து முடிக்க போறோம். நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா உங்களுக்கு நான் பண்றப்ப பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதோட பேக்கிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. சோ நீங்க நிறைய எல்லாம் எடுத்து போட வேண்டாம். இதுல வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ டிராப்ஸ் நீங்க அப்ளை பண்ணாலே போதும். நீங்க மசாஜ் கொடுக்க கொடுக்க அப்படியே உங்களோட ஸ்கின் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். சோ வாங்க பார்க்கலாம். சோ நான் வந்து இவ்ளோ எடுத்திருக்கேன். சோ இதை என்னோட ஃபேஸ்ல வச்சுக்கிறேன். இந்த ஆயில் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் கூட கம்மி பண்ணும். உங்களுக்கு நிறைய ஸ்கார் இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ண அந்த ஸ்கார்லாம் அப்படியே லைட்டன் பண்ணிட்டே வருது. இப்போ வந்து நான் கொஞ்சமா என்னோட மசாஜை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சோ அவ்வளவுதாங்க, ஃபேஷியல் வந்து முடிஞ்சிருச்சு. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொஞ்சமா காமிச்சிருக்கேன். ஏன்னா நீங்க வந்து உங்களோட கழுத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட கண்ணத்தையும் அதே மாதிரி 2 நிமிஷம் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. நெத்தியில எல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்றப்ப அந்த சுருக்கம் எல்லாம் கொஞ்சம் நாள் ஆக ஆக மறைஞ்சிட்டே வரும். கண்ணுல நம்ம லாஸ்டா அப்படி பண்ணோம் பாருங்க, அப்ப நம்ம அந்த கையை அப்படி குழியா வைக்கிறப்ப டார்க்கா ஆகும். சோ எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்து வெளிச்சம் தெரியும். அந்த மாதிரி பண்றப்ப கண் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்து உங்களோட ஃபேஸ வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் விட்டுருங்க, கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுக்கலாம். சோ இப்போ வந்து நான் என்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு சோப் போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா நீங்க வந்து நல்லா மசாஜ் கொடுக்கறப்பவே அந்த ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களோட ஸ்கின்னே வந்து அப்சர்வ் பண்ணிடும். அதனால கொஞ்சம் வந்து சோப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதே பெஸ்ட். ஏன்னா நம்ம அடுத்தது வந்து ஒரு ஃபேஸ் பேக் வேற யூஸ் பண்ண போறோம். அப்ப வந்து நம்மளோட ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா நல்லா பிரைட்டா ஆயிடும். ஸோ சோப்லாம் நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேஸை வந்து நல்லா வெட்டா இல்லாம நல்லா கம்ப்ளீட்டா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுதான் தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப். நம்ம வந்து இப்ப கிரீன் டீ குட் வைப்ஸோட கிரீன் டீ ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போறோம். இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சுங்க. இதுக்கு நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண தேவையே கிடையாது. எல்லாராலையுமே வாங்கக்கூடிய ஒரு விலையில இருக்கிற ப்ராடக்ட் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரொம்ப பெஸ்டாவும் இருக்கு அதோட ரிசல்ட். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா நம்மளோட மந்த்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து என்னோட நெக் கொஞ்சம் அதுக்கப்புறமா ஃபேஸ் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது ட்ரை ஆகிறதுக்கு வந்து மற்ற ஃபேஸ் பேக்கோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப குயிக்கான டயத்துலயே நமக்கு ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு வந்து என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து என்னோட ஃபேஸ் பேக் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். எனக்கே நல்லா பிரைட்டா தெரியுது. அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபேஸை தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து நான் என்னோட முகத்தெல்லாம் தொடச்சிட்டு லைட்டா வந்து ஒரு பொட்டு மட்டும் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லும் நீங்க வந்து என்னைக்கு இந்த ரொட்டீன் பண்றீங்களோ மேக்சிமம் வந்து மார்னிங்ல பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லுமே வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணாதீங்க. பவுடரோ இல்ல எந்த மேக்கப்பும் போட வேண்டாம். சப்போஸ் நீங்க ஈவினிங்ல பண்ணாலும் என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு வந்து எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்டோ இல்ல வந்து சோப் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு நாள் வந்து உங்களோட ஃபேஸை வந்து அப்படியே ஃப்ரீயாவே விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் என்னோட ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டா இருக்கு. ஸோ மந்த்லி ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும். நம்ம இதுக்குன்னு போய் பார்லர்ல போய் நிறைய பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நிஜமா சொல்லணும்னா இது வரைக்கும் நான் பார்லருக்கு வந்து த்ரெட்டிங்கை தவிர வேற எதுக்கும் போனதே கிடையாது. என்னோட ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.